வணக்கம். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிகரெட் அப்படின்னாலே இந்த கம்பெனி தான் வந்து லீடர்னு சொல்லலாம். ஸோ ஐடிசி லிமிடெட் அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க ஒன்லி சிகரெட் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா, இல்லை வேறு எதுவுமே பண்ணுறது இல்லையான ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. இது வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். 1910 ஆரம்பிக்கப்பட்டது ஐடிசி லிமிடெட். டொபாக்கோ கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, பேப்பர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அக்ரி பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1975 தான் ஹோட்டல் ப்ராசஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 ஆசீர்வாத் ஆட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது வந்து முக்கியமாக இவங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து இவங்களுக்கு தான். சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க, அதுவும் இவங்களோட தான். இந்த ப்ராடக்ட் நான் சொல்கிறேன், இது சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டீங்க. எப்பி நூடுல்ஸ் இதுவும் வந்து ஐடிசி லிமிட்டோட தான். 2023 ஐடிசி ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாங்க, பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. இவங்களோட சிகரெட் க்ரோத் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவார்ட்டர் ரெவென்யூ வந்து 22,000 கோடி. ஸோ ஒன்லி சிகரெட்ஸ் மட்டுமே ஒரு காலத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இன்றைக்கி வந்து எப்பி நூடுல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எப்பி நூடுல்ஸு, சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசீர்வாத் ஆட்டா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு ஐடிசி லிமிட்டெட் பற்றி வேறு என்ன தெரியும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.